சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். பிப்ரவரி 2 இடைக்கால பட்ஜெட் திமுக அரசு திட்டம். தமிழக சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. அதற்குள் நிர்வாக செலவுகளை கவனிப்பதற்காகவும் எஞ்சியுள்ள திட்டங்களுக்கு நிதி விடுவிப்பதற்காகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். கடந்த 2021 சட்டசபை தேர்தல் அதே ஆண்டு ஏப்ரல் 6 நடந்தது. இதற்கான தேர்தல் நடத்தை விதிகள் 2021 மார்ச் 12 முதல் நடைமுறைக்கு வந்தன. அவசரமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் அப்போதைய அதிமுக அரசால் பல பணிகளை மேற்கொள்ள முடியாமல் ஆட்சி காலம் முடிவுக்கு வந்தது. இப்போது முன்கூட்டியே நடப்பாண்டு சட்டசபை தேர்தல் நடத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதை அடுத்து உஷாரான தமிழக அரசு இடைக்கால பட்ஜெட்டை முன்கூட்டியே தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது. மத்திய அரசு பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் செய்தவுடன் 2 தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பணிகளில் கவனம் செலுத்தும்படி அனைத்து துறை செயலர்கள் மற்றும் கலெக்டர்களுக்கு தலைமை செயலர் முருகானந்தம் உத்தரவுகள் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணியில் ராமதாஸை சேர்க்க முதல்வர் ஸ்டாலின் தயக்கம். 2011 தேர்தல் போல ஆகிவிடும் என்ற பயமா? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் கடந்த 7 பாமக தலைவர் அன்புமணி சேர்ந்தார். அதை எதிர்த்த ராமதாஸ், பாமக தலைவர் நான் தான், என்னுடன் தான் கூட்டணி பேச முடியும் என கூறி வருகிறார். அன்புமணிக்கு எதிராக சென்னை ஐகோர்ட்டில் வழக்கும் தொடர்ந்துள்ளார். அன்புமணி அதிமுகவுடன் இணைந்துள்ளதால் ராமதாஸை திமுக கூட்டணியில் சேர்க்க பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி முயற்சித்து வருகிறார். இது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவனுடனும் அவர் பேசி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் விசிக பாமக தொண்டர்கள் களத்தில் இணைந்து செயல்பட வாய்ப்பில்லை. 2011 சட்டசபை தேர்தலில் நடந்தது போல வன்னியர் பட்டியலினத்தவர் ஓட்டுகள் அதிமுகவுக்கு சென்றுவிடும் என திமுக கருதுகிறது. இதனால் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்க ஸ்டாலின் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுக நிர்வாகி கூறும்போது, கூட்டணியில் இல்லாவிட்டாலும் திமுகவுடன் இணக்கமாக இருப்பவர் ஜி.கே. மணி. ராமதாஸ் மீது முதல்வருக்கு மரியாதை உள்ளது. அவரை கூட்டணியில் சேர்க்க ஸ்டாலினுக்கும் திருமாவளவனுக்கும் விருப்பம்தான். ஆனால் ராமதாஸ் கூட்டணிக்குள் வந்தால் எதிர்க்கட்சிகள் பழைய சம்பவங்களை கிளறும். வன்னியர் ஓட்டுகளை ஒன்றிணைக்க விசிகவினரை அன்புமணி ஆதரவாளர்கள் சீண்டுவர். இது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும் என்று அவர் கூறினார். திரும்பி வந்தது அமமுக. RSS ஆபரேஷன் சக்சஸ். அமமுக பொதுச் செயலர் தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததின் பின்னணியில் RSS பங்கு இருப்பதாக பாரதிய ஜனதா வட்டாரங்கள் சொல்கின்றன. 2021 சட்டசபை தேர்தலின் போதே பழனிசாமியையும் தினகரனையும் இணைக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முயற்சி எடுத்தார். ஆனால் பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. அதனாலேயே ஆட்சியை இழந்தார். எனவேதான் 2026 சட்டசபை தேர்தலுக்கான வியூகத்தை RSS வகுத்தது. பாரதிய ஜனதாவோடு இணைந்து அதை செயல்படுத்தியது. அதன் ஒரு பகுதியாகத்தான் டெல்லி RSSின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான அருண்குமார் கடந்த நவம்பர் 18 சென்னைக்கு வந்து பழனிசாமியை சந்தித்தார். பீகாரில் எதிரும் புதிருமாக இருந்த நிதிஷ்குமாரையும் சிராக் பஸ்வானையும் ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வந்தது பற்றி பழனிசாமியிடம் அவர் எடுத்து கூறியுள்ளார். தமிழக RSS தலைவர்கள் வாயிலாக தினகரனிடம் இதே கருத்து பகிரப்பட்டது. அதன்படியே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இணைய இருவரும் ஒப்புக்கொண்டார்கள் என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறின. மொத்த கூட்டத்தையும் அள்ளிய பாரதிய ஜனதா கோயலை சந்தித்த OPS மகன். பரபரக்கும் அரசியல் களம். மோதி வரும் முன் ட்விஸ்ட். சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் வெள்ளிக்கிழமை பிரம்மாண்டமான முறையில் நடக்கும் NDA பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகிறார். 2026 சட்டசபை தேர்தலுக்கான தனது முதல் பிரச்சாரத்தை இங்கிருந்துதான் மோடி துவங்குகிறார். இந்த கூட்டத்துக்கு முன்பு எப்படியாவது கூட்டணி கட்சிகளை இறுதி செய்துவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா மேலிடம் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதாவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னையில் முகாமிட்டுள்ளார். நுங்கம்பாக்கத்தில் அவர் தங்கியிருக்கும் ஸ்டார் ஹோட்டலுக்கு வருகை தந்த அமமுக பொதுச் செயலாளர் பியூஷ் கோயலை சந்தித்து மீண்டும் NDA கூட்டணியில் இணைந்தார்.
அதுவரை எலியும் பூனையுமாக இருந்த இபிஎஸ், தினகரன் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி அறிக்கை வெளியிட்டனர். இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தினகரன் வருகை மூலம் என்டிஏ கூட்டணி மேலும் பலமடைந்திருப்பதாக பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறி வருகின்றனர். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அணியில் இருந்த வைத்திலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் சேர்ந்தார். ஏற்கனவே அவரது டீமில் இருந்த மனோஜ் பாண்டியனும் தனது எம்எல்ஏ பதவியை ரிசைன் செய்துவிட்டு திமுகவில் ஐக்கியமாகியிருந்தார். ஓபிஎஸ் கூடாரமே காலியாகிவிட்டது. இனி அவர் என்ன செய்ய போகிறாரோ என்ற கேள்வி எழுந்தது. அவர் திமுகவில் சேர்வாரா அல்லது தினகரன் போல் பாரதிய ஜனதா ஆதரவுடன் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு திரும்புவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ் மகனும் தேனி தொகுதி முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் திடீரென பியூஷ் கோயலை சந்தித்து பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி தமிழகம் வரும் நிலையில் இதுவரை ஓபிஎஸ்க்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை. பாரதிய ஜனதா மேலிடமும் ஓபிஎஸ்ஐ கண்டுகொள்ளவில்லை என்று அரசியல் ஆர்வலர்கள் பேசி வந்தனர். இப்படி ஒரு சூழலில் தமிழக பாரதிய ஜனதா பொறுப்பாளரை ஓபிஎஸ் மகன் சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ என்டிஏவில் சேர்ப்பது பற்றி பேசியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது பற்றி உடனடியாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. மோடி வருவதற்கு முன்பு ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இணையக்கூடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா மேலிடம் அழைக்கவில்லை என்றால் தனது நிலைப்பாட்டை ஓபிஎஸ் அறிவிப்பார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். காங்கிரஸ் வெளியே, தேமுதிக உள்ளே. இப்போதே உடையாதா திமுக கூட்டணி? இலவு காத்த கிளியாக காத்திருக்கும் பிரேமலதா. தேமுதிகவை கூட்டணிக்கு இழுக்க திமுக, அதிமுக என இருதரப்பிலும் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிமுக தரப்பில் 8 தொகுதிகள் வரை தருவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 21 சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட், ஒரு மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என தேமுதிக தரப்பில் பேரம் நடத்தப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் 7 சீட் வரை தருவதாக பிரேமலதாவிடம் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 10 சட்டசபை தொகுதியுடன் ராஜ்யசபா சீட் வழங்க வேண்டும் என்று பிரேமலதா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என்ற தகவல் பரவியது. இதுகுறித்து காங்கிரஸ் மேலிடம் முடிவை அறிவிக்காமல் உள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் எம்பி ராகுல் தாவேகாவுடன் தான் இந்த முறை கூட்டணி என்று அறிவித்துவிட்டால் திமுக கூட்டணியில் தங்களுக்கு கூடுதல் சீட் கிடைக்கும் என்று பிரேமலதா நம்புகிறார். அந்த ஆசையில்தான் கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார். பிரதமர் மோடி நாளை மதுராந்தகத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இதில் கூட்டணி கட்சி தலைவர்களை பங்கேற்க வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பாரதிய ஜனதாவிலிருந்து சிலர் நேற்று பிரேமலதாவிடம் பேச்சு நடத்தியதாக தகவல் வெளியானது. ஆனால் அதை பிரேமலதா மறுத்துவிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் முடிவை எதிர்பார்த்து பிரேமலதாவும் தேமுதிகவும் காத்திருப்பது தெரியவந்துள்ளது. திமுகவின் எண்ணத்தை நிறைவேற்ற அதிமுகவினர் இப்படி செய்யலாமா? வைத்திலிங்கத்துக்கு சசிகலா கண்டனம். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் ஒரத்தநாடு எம்எல்ஏ வைத்திலிங்கம் இன்று திமுகவில் சேர்ந்தார். அவருக்கு ஜெயலலிதாவின் தோழி சசிகலா கண்டனம் தெரிவித்துள்ளார். தாய் கட்சி என நினைத்து தீய கட்சியில் வைத்திலிங்கம் சேர்ந்துள்ளார். இத்தனை காலம் அவருடன் பயணித்தவர்கள், ஒரத்தநாடு தொகுதி மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள். சிலருடைய சுயநலம்தான் இந்த நிலைக்கு காரணம். 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக இயங்கும் என ஜெயலலிதா கூறினார். ஆனால் இன்று தங்களை தாங்களே தலைவர்களாக அறிவித்துக் கொண்டவர்களால் கட்சியை காப்பாற்ற முடியவில்லை. இதனால் திமுகவின் ஆசைதான் நிறைவேறுகிறது. திமுக எண்ணத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் அதிமுகவினரே செயல்படுவது வேதனை தருகிறது. இந்த செயல் நுனிக்கிளையில் அமர்ந்து அடிமரத்தை வெட்டுவது போன்றது. ஜெயலலிதா காலத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவை தேடி வந்தனர். இன்று அதற்கு நேர்மாறாக நடக்கிறது. யாரும் யாரோடும் சேர்ந்து அவர்களின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் தீய சக்தி திமுகவை எதிர்க்கும் நிலைப்பாட்டிலிருந்து நான் மாறமாட்டேன். மக்கள் விரோத மன்னர் ஆட்சியை அகற்றுவதை தவிர வேறு நோக்கமில்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்று காட்டுவோம் என்று சசிகலா கூறியுள்ளார். மாறி வந்தாலே ஓட்டு மாறி வருமா? ஸ்பான்சர் செய்து இழுக்கும் திமுக. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாரி செல்வராஜ் திரைப்பட இயக்குனர். 5 படங்களை இயக்கியுள்ளார். இதில் துணை முதல்வர் உதயநிதியை வைத்து எடுத்த மாமன்னன் படமும் அடக்கம். அந்த படத்தின் வழியே திமுக தரப்போடு நெருக்கமான மாரி செல்வராஜை வரும் சட்டசபை தேர்தலில் களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது. இது குறித்து திமுக தரப்பில் கேட்டபோது பின்னணியில் பெரிய திட்டத்தை வைத்திருப்பது தெரிகிறது. நீண்ட காலமாக திமுக வசமிருந்த பட்டியலின ஓட்டு வங்கி மற்றும் இளைஞர்கள் தாவேகா பக்கம் சாய்ந்து வருவதாக சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன.
குறிப்பாக தென் மாவட்டத்தில் அதிகமுள்ள தேவேந்திரகுல வேளாளர் உள்ளிட்ட பட்டியலின சமூக ஓட்டுகளை பெற அந்த மக்கள் மத்தியில் ஈர்ப்புடைய ஆட்கள் திமுகவில் இல்லை. குறிப்பிட்ட சமூக மக்களிடம் இயக்குனர் மாரி செல்வராஜ் தன் படங்கள் வழியே பிரபலமாகி இருக்கிறார். இதனால் அவர் வழியே அந்த மக்களின் ஓட்டுகளை பெற கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. இதையடுத்து மாரி செல்வராஜுக்கு தேவையான பல உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி செய்து வருகிறார். சமீபத்தில் மாரி இயக்கத்தில் வெளியான பைசன் படத்தின் ஷூட்டிங்கில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உதயநிதி தரப்புதான் சரி செய்து கொடுத்தது. அதேபோல் படம் வெளியான பின் அதை விளம்பரப்படுத்த தென் மாவட்டங்கள் முழுதும் எல்லா திரையரங்குகளுக்கும் படக்குழுவோடு மாறி சென்றார். அதற்கான ஏற்பாடுகளை உதயநிதி போட்ட உத்தரவுப்படி ஆங்காங்கே இருக்கும் திமுக நிர்வாகிகள் தான் செய்து கொடுத்தனர். சமீபத்தில் சிவகாசியில் மாரி செல்வராஜுக்கு பாராட்டு விழா நடந்தது. அதில் திமுக சார்பில் சங்கரன் கோவில் திமுக எம்எல்ஏ ராஜாவும் கலந்து கொண்டு மாரியை பாராட்டி பேசினார். தற்போது திக சார்பில் பெரியார் விருது மாரிக்கு வழங்கப்பட்டது. விருது மேடையில் திமுகவை தொடர்ச்சியாக விமர்சிக்கும் சீமானை மாரி விமர்சித்து பேசினார். அதோடு தாவேக தலைவர் விஜய் குறித்தும் விமர்சிக்க துவங்கியுள்ளார். இதற்கு தேவேந்திரகுல வேளாளர் இன மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களை மையமாக வைத்து இலக்கியம், சினிமா சார்ந்த மேடைகளை மாரிக்காக அமைத்து கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அவரை மறைமுகமாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த தலைமை முடிவெடுத்துள்ளது என்கிறது திமுக வட்டாரம். சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் சிக்குன்குனியா காய்ச்சல் அதிகரிப்பு. நன்னீரில் வளரக்கூடிய ஏடிஎஸ் வகை கொசுக்கள் வாயிலாக பரவும் சிக்குன்குனியா பாதிப்பு ஏற்பட்டால் காய்ச்சல், மூட்டுவலி, அதீத தசைவலி, உடல் அசதி போன்ற அறிகுறிகள் காணப்படும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்திய சிக்குன்குனியா பாதிப்பு அதன்பின் கட்டுக்குள் வந்தது. இந்நிலையில் தற்போது சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சிக்குன்குனியா அதிகரித்திருப்பதை பொது சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. இதையடுத்து தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது, உரிய கண்காணிப்புடன் கூடிய நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ள வேண்டும். மருத்துவமனைகள், ஆய்வகங்களில் உரிய நேரத்தில் சிக்குன்குனியா பரிசோதனைகளை முன்னெடுத்து நோய் பரவலை தடுப்பது அவசியம். டெங்கு அல்லது சிக்குன்குனியாவுக்கு என பிரத்யேக வார்டுகள் அமைக்கப்பட வேண்டும். பாதிப்பை கண்டறியும் எலிசா பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவையான உபகரணங்களை இருப்பில் வைத்திருப்பது கட்டாயம். நடமாடும் மருத்துவ விரைவு குழுக்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். வீடுதோறும் கொசு உற்பத்தியை கண்காணிப்பதற்கான பணியில் போதிய நபர்களை ஈடுபடுத்த வேண்டும். திட கழிவுகளை முறையாக அகற்றுவது கட்டாயம். நீரை சேமித்து வைப்பதை தடுக்க தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். விழிப்புணர்வு. சிக்குன்குனியா பாதித்த பகுதிகளில் உள்ள ஏடிஎஸ் கொசுக்களை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும். அதன் வாயிலாக கொசுக்களின் வைரஸ் வகையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து எச்சரிக்கை விடுக்க முடியும். சிக்குன்குனியா தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.